அனைத்துலகு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்துவரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. ஒரு இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். பாடவும் ஆடவும் எழுதவும் கருத்து சுதந்திரம் இல்லை என வெளிப்படையாகவே ஈழத்தமிழர் இறமை ஒடுக்கும் அனுர ஆட்சி என்பதுதான் இந்த வாரத்துக்கான ஆசிரியர் தலையங்கம். தனது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மாற்றத்துக்கான ஆட்சி என்று ஈழத்தமிழர் தாயகத்தில் தேர்தல் காலங்களில் உறுதி கூறி வாக்கு பெற்று பதவிக்கு வந்து ஸ்ரீலங்காவின் இன்றைய அரசு தலைவர் அதன் பின் இதுவரை எவ்விதமான ஆட்சியினை வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி. கிளிநொச்சியில் கலைவிழாவில் பாடிய இளையவர் கைது, உரும்புராயில் கோயிலில் பாடிய தாயகத்தின் பெரும் கலைஞர் பாடகர் சாந்தனின் மக்கள் இருவரும் கைது, இருதேசம் என்று உண்மை எழுதியதற்காக தீவைச்செல்வனின் நூல்கள் 2 தடுத்து வைப்பு. மொத்தத்தில் அனுர ஆட்சியில் ஈழத்தமிழர் பாடவும் ஆடவும் எழுதவும் உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் கருத்து சுதந்திரமற்றவர்களாக வெளிப்படையாகவே வாழ்வது தெரிகின்ற பொழுது ஈழத்தமிழர் இறமையை அனுர ஆட்சி ஒடுக்குகிறது என்பது தெளிவாகின்றது என்பதை இலக்கு இவ்வாரத்தில் உலகின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறது. பாடல்கள் இருவருக்காகவும் நீதிக்கான பொருளை தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதனை கதைப்பது, எங்கு கதைப்பது, எப்படி கதைப்பது, எதனை கதைக்க தேவையில்லை என்பது கூட தெரிவதில்லை என்கின்ற வேதனையான உண்மையையும் இலக்கு எடுத்துரைக்க விரும்புகிறது. அவ்வாறே தீவைச்செல்வனின் நூல்கள் தடுக்கப்பட்டு பல நாள் ஆகியும் கூட அதனை முடிக்க வைப்பதற்கான எந்த ஒரு அக்கறையற்றவர்களாக ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் வாழ்வை முன்னெடுக்கின்றார்கள். 1799 பிரித்தானிய காலனித்துவ அரசின் இலங்கைக்கான முதல் செயலாளராக பதவியேற்ற சர் ஹியூகோ கிளகோன் ஈழத்தமிழர் இறமையின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் லண்டன் கிழக்கிந்திய கம்பெனி மதராஸில் இருந்து இலங்கையின் தமிழகத்தையும் ஆட்சி செய்த காலத்திலேயே இருதேசம் இலங்கையில் உண்டு என்று கூறி 1879 அறிக்கையாக ஆவணப்படுத்தினார். 1887 வரையப்பட்ட ஜோன் அரோஸ்மித் வரைபடத்தில் இலங்கைத்தீவில் இரு தேசங்களாக வடக்கு கிழக்கு தமிழர் தேசமாகவும் தென்மேற்கு மத்திய பகுதிகளும் சிங்களரும் தேசமாகவும் தெளிவான வேறுபடுத்தலுடன் வரையப்பட்டதே எல்லோருக்கும் தெரியும். இவ்வாறு பல வெளிநாட்டவர்களின் நூல்கள் இத்தகைய இரு தேசங்களின் தீவாக இலங்கை தீவை அறிவூட்டுகையில் தீவைச்செல்வனின் நூலை எந்த நியாயப்படுத்தலின் கீழ் தடை செய்யலாம் இவற்றை சுட்டிக்காட்டி வாதாடாது ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் சட்டத்திறனிகள் இருப்பதுதான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் நினைத்த மாதிரி எல்லாம் ஈழத்தமிழர்கள் நடத்தலாம் என்ற துணிவுக்கு வருவதற்கு மூல காரணம் என்பதையும் இலக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அதே நேரத்தில் தீவைச்செல்வனின் விடயத்தில் அவரது இழப்பு ஈடு செய்யக்கூடிய உதவிகளைத்தானும் உலகத்தமிழர்களும் செய்யாதிருப்பதும் உலக ஈழத்தமிழரிடையிலும் செயற்திறனுடன் செயற்திட்டங்கள் வழி செயற்பட இயலாத நிலை தொடர்வதையே உணர்த்துகிறது என்பதையும் இலக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. அவ்வாறு ஈழத்தமிழர்களின் சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் எப்பொழுதும் மக்களின் பிரச்சனைகள், மக்களின் தேவைகள், மக்களின் பாதிப்புகளுக்கு குரல் கொடுத்தல், காட்சிப்படுத்தல் இன்றி பொறுப்பற்ற முறையில் ஒருவர் திட்டி தீர்த்தலால் தமக்கு பணமும் புகழும் தேடும் நோக்கி தமது போக்காக கொண்டு திகழ்வதையும் இலக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றது. அத்துடன் குறை பேசு தளமாகவே தம்மை மாற்றிக்கொண்ட சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் தமது விருப்பு வெறுப்பை ஊடகத்தில் கொட்டி தீர்த்து ஒழுங்காக செயற்படும் நிறுவனங்களையும் முறிவடைய வைக்கும் கைங்கரியத்திலும் நன்கு பெருவளர்ச்சி பெற்று வருகின்றன. இதனால் ஊடக பணி என்பது வாழ்நாள் பொறுப்புள்ள பணி என்பதனை ஏற்படும் உள்ள கிளர்ச்சியில் ஊடகவியலாளர்களையே மறக்க வைக்கும் ஆற்றல் உள்ளனவாக இந்த சமூக பொறுப்பற்ற சமூக ஊடகங்கள் தம்மை வளர்த்து கொண்டுள்ளது என்பது வேதனையான உண்மை என்பதையும் இலக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. விமர்சனம் என்னும் வடசொல்லுக்கு பரிச்சித்தல் என்பதே பொருள். ஒருவர் தனக்குள்ள அறிவு, தனக்குள்ள அனுபவம் குறித்து படைப்பை பரிச்சித்தல் என்பது சிறந்த விமர்சனமாகும். திறனாய்வு என்பதில் அந்த படைப்பில் உள்ள திறனை ஆய்வு செய்தல் என்று பொருள். நான் நினைக்கிறேன், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை என்று சொல்கிற தொல்காப்பிய நெறிப்படுத்தலிலும் ஒன்றில் உள்ள உயர்ந்ததையே நாம் வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது சமூகம் உயர்வானதாக தன்னை கட்டமைத்துக் கொள்ளும் என்கிற கருத்து உள்ளது. உண்மையில் தமிழர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவன் தமிழின் அடிப்படையான ஜாதுமூறு யாவருங்களில் என்பதில் எல்லா ஊரும் மனிதர் வாழ்வதற்கு உரிய ஊர்களாகவே இருக்கின்றது என்பதையும் எல்லா மனிதரும் நாம் மனிதர் என்ற வகையில் நம் உறவினர் என்ற உண்மையையும் தெரிவிக்கிறது. அப்பொழுதுதான் மனித சமத்துவம் தமிழர்களுக்கான தமிழின் முதல் அழைப்பாக உள்ளது என்பது தெளிவாகும்.
அவ்வாறே தீதும் நன்றும் பிரதர பாரா என்கின்ற அடிப்படை உண்மையையும் தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அறிவுள்ளவன். பகுத்தறிவுத்தன்மையே இதற்கு காரணம். நான் செய்கிற செயலுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்வதே அந்த வகையில் ஏற்புடையது. அதனை விடுத்து அடுத்தவனை திட்டி தீர்ப்பது என்பது தமிழ் மரபல்ல. இதனால்தான் பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென இகழ்தலும் இளமே என்கிற வரியும் மனிதரை பெரியவர் இகழ்வானவர் என வகைப்படுத்துதல் என்பதே அனைத்து மனித சமத்துவமின்மைக்கும் அடிப்படை காரணம் என்பதை நெஞ்சிருத்தி அதனை விலத்த பழக்குகிறது. இதனால் அவரவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவரவரது அறிவாக அனுபவமாக மாறுகிறது. ஆதலால் ஒரு நிகழ்வுக்குரிய காரணத்தை அறிய முற்படுதல் தான் உண்மையான பகுப்பாய்வு என்பதை கருத்தில் வைத்து ஆளை வச்சு வாங்காமல் அந்த காரணத்தை கண்டறிந்து அதனை மாற்றுவதா அல்லது ஏற்பதா என்ற வகையில் திறனாய்வுகளை செய்தல் சமூகத்துக்கு நலமளிக்கும். மேலும் கழிந்த காலம்தான் தமிழில் உள்ளதே தவிர இறந்த காலம் இல்லை. ஆதலால் ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் அதனையே திருப்பி திருப்பி பேசி மகிழ்வது அல்லது புலம்புவது என்ற போக்கை விட்டு விலகி அதனை அனுபவமாக கொண்டு நிகழ்காலத்துக்கான பலமாக அதனை மாற்றி செயற்பட தொடங்கினாலே எதிர்காலத்தை புதுமையுடன் எதிர்கொண்டு காலத்திற்கேற்ப இடத்திற்கேற்ப வாழும் ஆற்றலை பெறலாம். உதாரணமாக இன்று ட்ரம்பின் கூற்றுகளை கொண்டு எந்த எதிர்கூறலையும் கூற இயலாது என மேற்குலக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனெனில் அமெரிக்காவை மீளவும் பெரிய அமெரிக்காவாக மாற்றுவேன் என அவர் கடந்த காலத்தை உயர்வாக காட்டி நிகழ்காலத்தை கட்டமைக்க முயல்கின்றாரே தவிர நிகழ்காலத்தின் மாற்றங்களை உள்வாங்கி எதிர்காலத்தை அணுகும் முறையில் செயற்பட மறுக்கிறார். இதே நிலைதான் தமிழ் அரசியலிலும் உள்ளது. அவர் வல்லரசின் அரசு தலைவர் என்பதால் மீளவும் புத்தியில் பெறுகின்றார். ஆனால் ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேச இனம் என்பதால் மீள் புத்தியிப்பை தாங்களே முன்னெடுக்க வேண்டிய கஷ்டமான நிலையில் இருக்கின்றனர். மக்கள் உரிமையை கொண்டே இதனை செய்ய வேண்டியிருப்பதால் தேசிய ஒருமைப்பாடு ஈழத்தமிழரின் விடுதலைக்கான தலையாய நிபந்தனையாக அமைகின்றது. ஆனால் ஈழத்தமிழர்கள் செயற்திட்டங்களை செயற்படுத்தாது வெற்றி பேச்சுக்களால் தாங்களே தங்களின் தேசிய ஒருமைப்பாட்டை சிதறடித்து வருகின்றது என்பதை இலக்கு வேதனையுடன் வெளிப்படுத்த விரும்புகின்றது. அத்துடன் இன்றைய முதலாளித்துவத்துக்கு பின்னான நவீன உலகின் அரசியல் நிலப்பரப்புகள் ஒரு துருவ அல்லது இரு துருவ முனைவாக்கத்தில் இருந்து பன்துருவ முனைவாக்கம் போலரிட்டி நோக்கி பொருளாதார தேசியவாதத்துக்கு உச்சமளித்தல் ஹைட்டன்ட் எக்கனாமிக் நேஷனலிசம் என்பதை தமது தலைமை பண்பாக கொண்டு காணப்படுகின்றன. ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் இன்றைய உலகின் 3 முக்கிய தன்மைகளான உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், செயற்கை நுண்ணறிவு இணைப்புடன் கூடிய தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம் என்பனவற்றுடன் ஆழமான கருத்தியல் மற்றும் கொள்கைசார் புலவுகள் உள்ளன. நிலவுகிற ஒரு பொதுவான எண்ணத்துடன் இணையாது நாடுகள் பல்வேறு போட்டித்தன்மைகளையும் ஒன்றினொன்று மேற்கவிப்பு கொண்ட அரசியல் தத்துவங்களையும் கொண்ட சிக்கலான புதிய உலக அரசியல் ஒழுங்குமுறையை தோற்றுவித்துள்ளன. சமகால உலகில் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்களும் தமது பொருளாதார பாதுகாப்பியலை புரொடெக்ஷனிசம் மையப்படுத்தியே மக்களை கவரும் கொள்கைகளையும் பாப்புலரிசம் தேசியவாத கொள்கைகளையும் நேஷனலிசம் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதனால் சுதந்திர வர்த்தகம் குறித்த ஒருமித்த பொது கருத்து செய்வு பாதிப்பட்டுள்ளது. உள்ளூர் உற்பத்திகளுக்கு ஊக்க உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. வர்த்தக அசைவுகள் எல்லாமே தாயக பொருளாதாரத்தை மீளமைத்தல் ரீசோரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்று நோக்கிலேயே இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பு, ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி குறைப்பு, பேச்சுவார்த்தைகள் என்பனவற்றின் வழி நகர்தல் என்பன நடைபெறுகின்றன. இவற்றை கவனத்தில் கொண்டு இன்றைய உலக சமூக அரசியல் பொருளாதார யதார்த்த நிலைக்கு ஏற்ப கருத்தரங்குகள் மாநாடுகள் வழியாக காலத்துக்கேற்ற கொள்கை வகுப்புகளை செய்து ஈழத்தமிழர்கள் சமகாலத்தில் அனைத்து உலகத்துடனும் ஒப்புரவாகி உரிமையை தக்க வைக்க வழிவகுக்க வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு கருத்தாக உள்ளது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய பாட்டு பாடுவது தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது கேள்வி ஒன்று இருக்கின்ற என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் அனுரகுமார் திசாநாயக்கா எவ்வளவு தெளிவாக கூறியிருந்தார். அந்த ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த நாட்டில் எல்லா இன மக்களையும் ஒரே மாதிரி தான் அவர்கள் கையாளுவார்கள் என்று கூறினார்கள். கிளீன் ஸ்ரீலங்காவா இருக்கும் என்றார்கள், முறைமை மாற்றம் என்றெல்லாம் கூறினார்கள். சமீபத்தில் நடந்த நீங்கள் பாட்டு பாடியவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது நீங்கள் கூறுவது போல் சமூக வலைத்தளங்களில் இந்த பாடல்கள் பாடியவர்கள் தொடர்பாக சிங்கள சமூக வலைத்தளங்களில் விமர்சித்ததன் ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் தான் அனுரகுமார் திசாநாயக்கா இந்த நடவடிக்கை எடுத்து அந்த பாட்டு பாடியவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்க அனுரகுமார் திசாநாயக்கா எந்த விதத்திலும் ஒரு மாற்றம் என்று வந்தாலும் மாறவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? சிங்கள தேசத்தினுடைய அந்த அழுத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்க போகிறது. இந்த இடத்தில் அழுத்தம் பல நிலைகளில் வரலாம். அது உலக அரசுகள் எல்லாத்துக்குமே இருக்கிறது, ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமின்றி இல்லை. ஒவ்வொரு அரசு எடுத்தாலும் அந்த அரசுடைய செயற்பாட்டிலே பலவிதமான அழுத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அங்கு
அது அரசியலமைப்புக்கு ஏற்புடையதா இல்லையா என்பதை முதலில் எடுத்து நோக்குகின்றார்கள். அடுத்து நாட்டினுடைய சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்ற அடிப்படையிலே நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைப்பாக இருக்கிறதா என்று எடுத்து நோக்குகின்றார். இது ரெண்டையும் தான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளையும் கருத்துக்களையும் மையமாக கொண்டு செயற்படுறதா இருந்தால் உலகம் முழுவதும் எந்த ஒரு நிகழ்வுமே அமைதியாக நடக்க முடியாது, குழப்பமா தான் இருக்கும். இப்ப இங்க எடுத்து பாத்தீங்களா இருந்தால் சரி, அவர்கள் பாட்டு பாடினார்கள், அவர்கள் உண்மையிலே கோயில் தான் பாடியிருக்கிறார்கள். ஆனால் கோயில பாடினதுக்கு முதல் அந்த கிளிநொச்சியிலே கலைவிழாவிலே பாடியவர் அந்த பாட்டுகளை தொகுத்து சமூக வலைத்தளத்திலே போட்டதாகவும் அதிலே தேசிய விடுதலை போராட்ட கால பாடல்கள் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். தேசிய விடுதலை போராட்ட காலம் என்பது ஈழத்தமிழுடைய வரலாற்றில் ஒரு வரலாற்று பகுதி. அதை நீங்கள் இந்த காலம் அழிக்க முடியாது. 1978 ஆண்டில இருந்து 2009 ஆண்டுக்கு உட்பட்ட அந்த காலகட்டத்தில் அங்கு ஒரு நடைமுறை அரசு டிஃபெக்டிவ் ஸ்டேட் இருந்தது என்பது உலகம் முழுவதற்கும் தெரியும். காரணத்தினால்தான் நோர்வேலை பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா தரப்புக்கும் தமிழ் விடுதலை புலிகளின் தரப்புக்கும் எல்லா விதத்திலும் சமமான முறையிலே தான் ரெட் கார்பெட் கூட விசித்து உள்ளே வரவேற்றார்கள் என்றால் அது ஒரு காலத்தினுடைய வரலாற்று பதிவு. அந்த காலத்துடைய வரலாற்று பதிவை, வரலாற்று பாடத்தை படிக்கக்கூடாது என்று எந்த ஒரு அரசாங்கமாவது கட்டளையிட முடியுமா? வரலாற்று பாடத்தை நீங்கள் படிக்க கூடாது என்று சொல்லி இப்போ இங்கு பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் 100 ஆண்டுகளாக கூட போர் நடந்திருக்கின்றது. அந்த காலத்திலே நடந்த அந்த போராகத்தான் அவர்கள் பதிவு செய்து படிக்கின்றார்கள். இன்றைக்கு நோர்மண்டியில் பிரான்ஸ் அரசாங்கம் தன்னுடைய மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியல பிரித்தானிய அரச பரம்பரையும் பிரித்தானிய அரச பிரதமர் மற்றவர்கள் சென்று அதில் பங்கெடுக்கின்றார்கள். அதே மாதிரி இங்கு ஓட்டல்களே இவர்கள் தங்களுடைய படை வீரருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது அவர்கள் அங்கிருந்து மகிழ்ச்சியாக கலந்து கொள்கிறார். அது வரலாற்றினுடைய ஒரு பகுதி. இலங்கையில் மாத்திரமே இந்த வரலாற்றை அவர்கள் வரலாறாக மக்கள் முன்னெடுக்கிறதையும் தடை செய்யப்படுகின்றது. அந்த பாட்டை பாடினவுடன் மக்கள் திரண்டு எழுவார்களாக இருந்தால் நீங்களே சொல்கின்றீர்கள், நீங்கள் அடக்கி வைத்திருக்கின்றீர்கள் என்றால் ஒரு பாட்டுக்கு அல்லது ஒரு கலை நிகழ்ச்சிக்கு அந்த மக்களை வேறு கொண்டெழ வைக்கும் என்கிற ஒரு அச்சம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லுமாக இருந்தால் நீங்களே ஒப்புக்கொள்கின்றீர்கள். நீங்கள் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை, மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதுவே போதும். அந்த மக்களை நீங்கள் மக்களாக பார்க்கவில்லை. அதே மாதிரியாக இங்கு கூட தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய சின்னங்கள் மற்றது கரும்புலிகளை பற்றி பேசுவது என்கின்ற பிரச்சனை எல்லாம் இங்கேயும் வந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே இங்கு என்ன மாதிரியாக அதனை நீதித்துறை கையாண்டது, அந்த மக்கள் தங்களுடைய வரலாறாக அதை பார்க்கின்றார்கள். இன்றைக்கு எல்லாரும் திரும்பவும் போராட்டத்துக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிடவில்லை. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வரலாறு நடந்தது, இந்த வரலாற்றின் பதிவு இது, அதிலே ஏதாவது உண்மைக்கு மாறான தகவல்கள் கொடுக்கப்பட்டால் அது வேறுபடியா, அதில் நீங்கள் விசாரணை மேற்கொள்ளலாம், இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அதே மாதிரியாக இங்கு அப்படிப்பட்ட நிலையில் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு கூட புத்தக பதிவெண்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு காலத்தினுடைய அறிவாக பாரப்படுத்த வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அந்த காலத்தினை பற்றி அந்த அறிவு பாரப்படுத்தப்பட்டால் தான் அந்த காலத்தில் என்னென்ன காரணங்களினால் அந்த சிக்கல்கள் வந்தன என்பதை எதிர்காலத்தில் இருக்கின்ற மக்கள் சரிவர உணர்ந்து அந்த தவறுகள் நடக்காமலும் பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படும். அதே நேரத்திலே தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் இலங்கை தீவிலே இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களுடைய தொன்மையின் தொடர்ச்சியுமான அந்த தன்மையில் அங்கு பிறக்கின்ற ஒரு குழந்தை இந்த மண் என் சொந்த மண் என்று சொல்வதை கடவுள் கூட தடுக்க முடியாது. சட்டத்தின்படி இந்த தன்னாட்சி உரிமை என்பது இன்ஏலியனேட் ரைட், அதாவது பிரிக்கப்பட முடியாத உரிமை என்று சொல்வார்கள். என்ற நான் அந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன், இந்த அப்பா அந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன். அப்பா மாத்திரம் இல்லை, பாட்டன் பாட்டி பூட்டன் இப்படி என்ற ஒரு தலைமுறையே அந்த மண்ணில வாழுது. அப்ப இது என்னுடைய மண் என்ற அந்த உணர்வு எனக்கு இல்லாவிட்டால் நான் எப்படி அந்த மண்ணுக்கு மேல கற்றுக்கொள்ள போறேன்? நான் எப்படி அந்த மண்ணுடைய பொருளாதாரத்துல பங்குபற்ற சொல்லி நீ கேட்கலாம்? எப்படி என்னுடைய வரியை அந்த மண்ணுக்கு செலுத்த சொல்லி கேட்கலாம்? இன்றைக்கு இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் ஸ்ரீலங்கா 2009 ஆண்டு மிகப்பெரிய இன அழிப்பை, ஈழத்தமிழ் இன அழிப்பை
146,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களே தேசமாக இனப்படுகொலை செய்ததன் பின்னரும் தன்னுடைய படைபலம் கொண்டு ஆக்கிரமித்து தன்னுடைய பாராளுமன்ற ஆட்சியை திணித்த நிலையில் இன்றைக்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் யாருக்கு வரி கட்டுகிறார்கள்? அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவ்வளவு ஈழத்தமிழர்களும் உழைக்காமலா இருக்கிறார்கள்? அது கூலி வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த வரியமைப்புக்கு கீழே வரி கட்டுகிறார்கள். யாருக்கு அதில் வருகின்ற உற்பத்தியினுடைய விற்பனை லாபம் இந்த நாட்டுக்கு போகிறது? உங்களுக்கு தானே வருகிறது, உங்களுக்கு தானே வரிப்பணம் பெறுகிறது. அப்ப அந்த மக்களிடமிருந்து கிடைக்கிற அந்த வரிப்பணத்தை, அந்த உற்பத்திகளிலிருந்து கிடைக்கிற அந்த வருமானத்தை இனி வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கை தமிழர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கும் தங்களுடைய மண்ணினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் என்று அனுப்புகிற வெளிநாட்டு நாணய மாற்றம் உங்களுக்கு தானே வருகிறது, உங்களுக்கு நான் இருக்கிறது. நீங்க சொல்றீங்கள் ஈழத்தமிழர்களுடைய குடிகள் என்று சொல்லிக் கொள்கின்றீர்கள். அப்ப ஈழத்தமிழர்கள் ஏற்காவிட்டாலும் கூட எங்களுடைய குடிகள் என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது அவர்களை இந்த காரணங்களுக்காக நீங்கள் அனைத்துலக சட்டத்தின் கீழ் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் சுதந்திரமாக நடத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி ஒரு தன்மை அனுரகுமார திசாநாயக்காவிடம் இருந்தாலும் இந்த மகாவம்சம் சிங்கள கடும்போக்காளர்கள் இருக்கார்கள், அவர்கள் கூறுவதைத்தான் அனுரகுமார திசாநாயக்கா செய்ய முடியுமா, அல்லது அவர் விரும்புவது மாதிரி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இங்குதான் மிக முக்கியமான விடயம் என்னென்றால், நீதி என்ற ஒன்று எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது, எந்த விடயத்திலும் இருக்கிறது. நீதி என்றால் என்னென்று கேட்டால், உண்மையாக இருப்பது எதுவோ அதை நிலைநிறுத்துவதுதான் நீதி. எது உண்மை என்பது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவருடைய பகுத்தறிவு தன்மையின் அடிப்படையில் தெரிய வேண்டும், கண்டிப்பாக தெரியும். ஈழத்தமிழர்கள் அந்த மண்ணிலே வாழ்கின்றார்கள் என்பதை அவர் மறக்க முடியாது. அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து காலனித்துவ காலம் ஏற்படுவதற்கு முதல் யாழ்ப்பாண அரசு என்கின்ற கட்டமைப்பை இந்த நவீன அரசியல் காலத்திலும் அதற்கு முன்னர் இலங்கை பூராகவும் தமிழ் மக்களுடைய ஆட்சி பல நிலைகள் இருந்தது என்பது எல்லோருக்கும் வெளிப்படையான உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. உங்களுடைய மண்ணை பற்றி தெரியாமல், உங்களுடைய மக்களை பற்றி தெரியாமல் இரண்டு ஆட்சிக்கு வாரீங்க. இங்க ஆட்சிக்கு அது ஒரு பொறுப்பு. இப்ப நான் இப்ப இன்றைக்கு இந்த ஊடகத்தை இன்றைக்கு ஆசிரியர்கள் எழுதுறதா இருந்தால், கிளிநொச்சியில் நடந்தது, விரும்புறாயில் நடந்தது, அவர்களை எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார்கள், என்ன நடந்தது, இதெல்லாம் எங்களுடைய அறிவை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொண்டு வளர்த்து கொண்டுதான் வெளியே வந்து பேசுறோம். நீங்களும் அப்படித்தான். எந்த ஒரு மனிதனாவது ஒரு ஊடகத்துக்கூடாக ஒரு தரவை கொடுக்கின்ற பொழுது, ஒரு தகவலை கொடுக்கின்ற பொழுது அதை எந்த அளவு தூரத்துக்கு சரியானதாகவும் உண்மையானதாகவும் கொடுக்கிறோம் என்பது உங்களுடைய மனித கடமை. அதில் நாங்கள் செய்கின்ற ஒரு சிறு தவறு கூட அந்த அரசையே மாற்றிவிடும் என்பதற்குதான் சிலப்பதிகார காவியமே இருக்கின்றது. சிலப்பதிகார காவியத்துல கொண்டு வா என்பதற்கு பதிலாக அந்த அரசன் தன்னுடைய தலைவரிடத்துல போற அந்த காம வேகத்துல கொன்றுவான்னு சொல்லி ஒரு எழுத்து மாறி உச்சத்தின் விளைவுதானே அந்த அரசினுடைய வீழ்ச்சியாக மாறுகிறது. அரசியல் பிழைத்தார் கரங்கூச்சாவதும் என்று சொல்வது கருத்து தானே. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் நீதி என்பது உண்மை எதுவோ அதை நிலைநிறுத்துவதுதான் நீதி. உதாரணமாக பௌத்தத்தை எடுத்தீங்கள் என்றால், பௌத்தம் இலங்கைக்கு எந்த மொழிக்கூடாக வந்தது? தமிழுக்கூடாக வந்தது என்பது வெளிப்படையான உண்மை. ஆதி தமிழ், இப்ப இருக்கிற தமிழ் நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆதியாக பேசப்பட்ட புரோட்டோ தமிழ் என்று சொல்வார்கள். அந்த புரோட்டோ தமிழுக்காகதான் தமிழ் வந்தது என்பது வெளிப்படையான உண்மை. அசோகன் தன்னுடைய இந்திய கல்வெட்டுகள் எல்லாவற்றையும் அசோகன் அந்த தகவசை அமைத்ததுக்கு ரெண்டு காரணம். புத்தர் ஒரு கட்டத்திலும் தனக்கான ஒரு 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 புகழ்ச்சியோ இல்ல தனக்கான ஒரு போற்றுதலையோ செய்ய சொல்லி கேட்ட தன்மை கொண்டு ஒருவர் அல்ல. அவர் எல்லாத்தையும் கடந்த மாபெரும் ஞானி. அந்த 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 வகையில் அவர் வாழ்க்கையிலே இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில் மனிதன் வாழ்கிறான். துக்க நிவாரணத்தின் மூலம் அவன் தன்னுடைய வாழ்வின் அமைதியை பெற வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை சொன்னார். இதுகளெல்லாம் தமிழிலே தான் இருந்தது என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அந்த இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஆய்வுகள் எல்லாம் அசோகன் இந்த கல்வெட்டில் கட்டுகின்ற பொழுது அந்த தகவோ எவ்வளவு தூரத்துக்கு தெரிகிறதோ அவ்வளவும் தனது ஆட்சிக்குட்பட்டது என்று காட்டுவதற்காகத்தான் கட்டினான். புத்தருக்காக கட்டவில்லை. தன்னுடைய ஆட்சியினுடைய இன்றைக்கு கொடியேற்றி இந்த கொடி இந்த பிரதேசத்துக்காக உரிய கொடி என்று சொல்லுமா போல, அதுக்கு பதிலாகத்தான் பிறகு சைவ கோயில்கள் கோபுரங்களை உயர்த்தி கட்டைகளையும், வைணவ கோயில்கள் கோபுரங்களை உயர்த்தி கட்டைகளையும் அதே நிலைதான்.
அதாவது தங்களுடைய ஆட்சி பிறப்பை இந்த கட்டிடக்கலைகளை வெளிப்படுத்தினார்கள். அப்படி வெளிப்படுத்திய அந்த தன்மையில் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் பிரமி எழுத்து என்று சொல்லப்படுகிற தமிழ் எழுத்து தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது யாழ்ப்பாண தொல்லியல் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் மிக தெளிவாக நிரூபித்தபடியாம். ஆகவே தமிழர்களுக்காகவும் பௌத்தம் வந்திருக்கிறது. பௌத்தம் ஏதோ சிங்களர்களுக்கு மட்டும் உரிமையான ஒன்று அல்ல. காலப்போக்கிலே பெரும்பாலான தமிழ் மக்கள் சாதி ஒடுக்குமுறை காரணமாக பௌத்தத்தை தழுவிய காரணத்தினால் தமிழர்களுக்குள் இருந்த சாதி மேலாதிக்க சக்திகள், மதவெறி சக்திகள் அவர்களை புறக்கணித்ததற்கு கூட ஏற்பட்ட அந்த வேறுபாடுகள் அது வேறு விடயம். ஆனால் நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் தமிழர்களுடைய தொன்மையை நீங்கள் ஆராய்ந்தால் அங்கு கட்டாயம் பௌத்த அடையாளங்கள் இருக்கும் என்றால் எங்களுக்குதான் பௌத்தம் வந்தது. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன மாதிரியாக அது உங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சிங்கள மொழியில் தான் தமிழினுடைய மூல சொற்கள் என்று சொல்லப்படுற, அதாவது ரூட் வேர்ட்ஸ் என்று சொல்லப்படுற, வேர்ச்சொல்கள் என்று சொல்லப்படுகிற பழந்தமிழனுடைய 3000க்கும் மேற்பட்ட சொற்கள் சிங்கள மொழியில் இன்றைக்கு இருக்கிறது. என்ற நீங்கள் ஆதியிலே ஒரே மொழியை பேசி நீங்கள் பிரிந்து சென்ற காரணத்தினால் எங்களுக்கு இந்திய நிலப்பரப்பில் எங்களுக்கு பல்வேறு மொழிகள் எங்களுடன் கலக்கின்ற பொழுது எங்களிடமிருந்து அவைகள் விடைபெற்றாலும் கூட இன்னைக்கு உங்களிடத்தான் இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் ஜாழ்வான்னு சொல்கின்றீர்கள். ஜாழை போன்றவனே சங்ககாலத்து மொழி. நண்பனை பார்த்து நண்பன் ஜாழுவான்றதும் தோழியை பார்த்து தோழி யாழுவான்றதுமான சொல் யாழை என்று அழைக்கிற தன்மை இருந்திருக்கிறது. இப்படியாக எழுவான்னு சொல்கின்ற போது எழுவான்னு சொல்லப்படுற எழுந்தவுடன் அசையக்கூடிய தன்மை உள்ள ஆடுதான் பின்னர் எழுவான்னு சொல்லி நிற்கின்றது. இப்படி எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன. அதை பற்றி தாவிதடிகள் பேராசிரியர் சேத்தமை போன்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. எதுக்காக சொல்றோம் என்றால், நாங்கள் ஈழத்திலே தொன்மையும் தொடர்ச்சியான தன்மையுடன் வாழ்ந்து வருகின்ற மக்கள். நீங்களும் உங்களில் இருந்து அதன் பின்பு உங்களுக்கான சுதந்திரத்துடன் வாழ்ந்து வருகின்றீர்கள். உங்களுக்கும் அந்த நாட்டிலே இறமை இருக்கின்றது எந்த ஒரு கட்டத்திலும் நடைமுறை அரசு இருந்த காலத்தில் இல்லை என்று சொல்லவில்லை. இன்று நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இன்றையும் என்ன சொல்கின்றோம் என்றால், யாழ்ப்பாண அரசு வன்னி அரசு இருந்த காலனித்துவத்துக்கு முதல் இருந்த பகுதியிலே இன்றைக்கு வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் அந்த பகுதியை அவர்களுடைய மண் என்கின்ற அந்த உரிமையோட நீங்கள் குடியேறி பயிர் செய்யுங்கள், விவசாயம் செய்யுங்கள், படிக்க வாருங்கள், நீங்கள் திருமணம் செய்யுங்கள், யாருமே தடை செய்யவில்லை. அதுதான் மனித ஊராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் ஆயுதத்தோட ஆயுத குடியேற்றங்களை செய்வதையும் அந்த பிரதேசங்களை ஆயுதத்தினால் பின்னணியில் அபகரிக்கிறதுமான செயலை பற்றித்தான் சர்வதேச சட்டத்துக்கு எதிரான செயல் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உண்மைகளை நீங்கள் உணருங்கள். இலங்கை என்ற பொருளாதாரம் இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு போகின்ற பொழுது இன்னும் 2027 2028க்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவிகள் நிற்கப் போகின்றன. அதன் பின்பு அந்த நாட்டிற்கு உற்பத்தியின் அடிப்படையில் தான் அந்த நாடு தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு கூட வரப்போகின்றது. இப்படியான ஒரு நிலை வருகின்ற பொழுது தமிழர்கள் தங்களுடைய தாய பகுதியை அவர்களுக்கு இந்த மண் எங்களின் சொந்தம் என்ற அந்த உரிமையுடன் அதை பராமரிக்கிறதுக்கான தன்மை ஏற்படுத்துங்கள். அதுதான் முக்கியம். அதே போல உங்களோட பகுதியை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்கள். யாருமே அதுக்கான தடைக்கு வரல. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய 2 வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் தமிழர்களுடையதாக இருக்கின்றது. மிச்சம் இருக்கின்ற 7 மாகாணங்கள் மட்டுமில்லை. உங்களோட மாகாணத்திலே நீர்வளமும் நிலவளமும் பகுதிகள் கூட இந்த பகுதிகள் கூடுதலாக இருக்கின்றது. இங்கு உழைப்பு தான் கடிதமாக இருக்கின்றது. ஆகவே இந்த உண்மைகளை உணர்ந்து செயற்படுற தன்மை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை தயவு செய்து இடதுசாரிகள் என்று சொல்வதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாங்கள் தயவு செய்து கார்ல் மார்க்ஸினுடைய புனிதமான அந்த பெயரையோ அல்லது உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தின லெனின், மாசேதுங், செகோரா போன்ற அந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய பின்னணியிலே நாங்கள் செயற்படுறோம் நிப்பாடி போடுங்கள். அதை விட்டு போட்டு நாங்கள் மகாசங்கம் சொல்கின்ற வகையிலே நாங்கள் சிங்கள பௌத்த வெறியர்களாக செயற்படுறோம் என்று சொல்லுங்கள். அது உண்மையாக இருக்கும். இன்னொரு விடயம் என்னவென்றால் மாஸ்டர், உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும், நீதிபதி சக்னோர் ராஜா என்று நம்புகிறேன், அவர் நாட்டை விட்டு ஓட வேண்டி இருந்த ஒரு நிலைமையற்ற இப்பொழுது நீதிபதி அலெக்ஸ் ராஜா அவர்களுக்கு இடமாற்றம், அதாவது எந்த ஒரு குற்றம் இழைக்காமல் சரியாக நீதியின் பால் செயற்படுவதற்காக தண்டனை வழங்கி இருப்பது போல் தெரிகின்றது. அப்ப இங்கே அனுலக்கு பிரதேசனாக்காவில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது அந்த மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடா? இங்குதான் அரசியல் என்பது அதிகாரத்தை தக்க வைக்கின்ற
ஒரு செயல் என்கின்ற மக்கியவல்லியினுடைய பிரின்சஸ் சொல்லுகின்ற அந்த கருத்து உண்மையாகிறது. உங்களுக்குள் எவ்வளவுதான் உங்களுக்கு மண்ணை பற்றி தெரிந்தாலும், உங்களுக்கு எவ்வளவுதான் மக்களை பற்றி தெரிந்தாலும், நீங்கள் உங்களுடைய அரசு அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு எப்படியாயினும் நாங்கள் தக்க வைக்கிறோம் என்று சொல்லி தவறான வரலாற்று தன்மைகளையும் படைபலம் கொண்டு மக்களுடைய அரசியல் பணிவை பெறுகின்ற போக்களையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் சர்வாதிகாரியாக மாறுகின்றீர்கள். உங்களுடைய எல்லா மக்களுடைய ஜனநாயக பங்களிப்பையும் நீங்களே மறுக்கின்றீர்கள். ஜனநாயகத்தினுடைய டிஃபிஷியன்சி என்று சொல்வார்கள், டெமோக்ரஸி டிஃபிஷியன்சி என்று சொல்வார்கள். அந்த ஜனநாயகத்தை செயலிழக்க வைக்கிற தன்மையை நீங்கள் தான் செய்கின்றீர்கள். நீங்கள் ஜனநாயகத்தை செயலிழக்க வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு ஒரு முரண்பாடுகள் வரும். அது யுத்தமாக கூட பரிணாமடையக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை நீங்க இனஅழிப்பினாலும் உங்களுக்கு இருக்கிற படைபலத்தை கொண்டும் உங்களுக்கு இருக்கிற மக்கள் தொகை பெரும்பான்மையை கொண்டு செய்வீர்கள். இதெல்லாம் உலக வரலாற்றில் நடைபெறுகின்ற விடயம். ஆனா இப்படியான ஒரு மனிதாயத்துக்கு எதிரான, அந்த மண்ணுக்கு எதிரான கடைசி என்ன நடக்குது? இன்றைக்கு தமிழர்கள் இந்து கடலிலே தங்களுக்கான நடைமுறை அரசை கொண்டிருந்த காலத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு கப்பலாவது அந்த இந்து கடலுக்குள் நுழைந்ததா? அந்த 31 ஆண்டுகளும் இதே கடல் தான் இருந்தது, இதே வல்லரசுகள் தான் இருந்தன. எந்த ஒரு கப்பலாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சுழன்ற நோக்கத்திலேயோ அல்லது இலங்கையில இருக்கிற மண்ணினுடைய வளங்களை அள்ளுகிற நோக்கத்தோடையோ அந்த பிரதேசத்துக்கு நுழைந்ததா? அப்படி நுழைந்த கப்பல்களையும் உடனடியாகவே கட்டின தன்மைகள் எல்லாம் இருக்கின்றது. உங்களுடைய மண்ணும் தான் சேர்ந்து பாதுகாக்கப்பட்டது. இந்த எங்களுடைய பாதுகாப்பு இழக்கின்ற பொழுது உங்களுடைய மண்ணும் உங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை இழக்கின்ற பொழுது உங்களுடைய மக்கள் தான் இழப்பார்கள். ஏனென்றால் இலங்கை தீவு ஈழத்தமிழர்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்களுக்கு சொந்தமான தீவு. இவர்கள் யாவருமே அந்த மண்ணில் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் சுதந்திரனும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலையில் வாழ வேண்டியவர்கள், வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள். இந்த உண்மைகளை மறுத்து நீங்கள் இப்பொழுது அரசியலமைப்பை கூட உருவாக்குகின்றீர்கள். அந்த அரசியலமைப்பை உருவாக்குகின்ற பொழுது கூட நீங்கள் அந்த மக்களுடைய அந்த இயல்புத்தன்மையை மதிக்கின்றீர்களா? நீங்கள் மக்களிடத்தில் போய் அந்த மக்களுக்குள்ள இருக்கின்ற அந்த சமூக ஊடாட்டங்களை வளர்த்திருக்கின்றீர்களா? நீங்க நல்லிணக்கம் என்று சொல்கின்றீர்கள். இன்றைக்கும் சாதாரண நிலத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விவசாயி, கடலில் நிற்கின்ற ஒரு மீனவன், மலை வளத்தையோ அல்லது காட்டு வளத்தையோ பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளி, எல்லோரும் அந்த நாட்டினுடைய மக்கள் என்ற ஒரு தன்மையோடு இணைந்துதான் வாழ்கின்றார்கள். இல்லை என்று இல்லை. எவ்வளவுதான் நீங்கள் அரசியல் தன்மையை நீங்க வேறுபடுத்தினாலும் கூட மனிதத்தன்மை இருக்கின்றது. ஜியோகிராபிக்கல், அதாவது புவியியல் அடிப்படையில் இருக்கின்ற அந்த நிலத்தன்மை இருக்கின்றது. இன்று கூட இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒரு பகுதியாக இலங்கை தீவை கருதுவதால்தான் இந்தியா கூட இந்த பகுதியிலே தன்னுடைய அந்த நிலப்பரப்பின் ஊடாக இருக்கின்ற அந்த பிரிக்கப்பட முடியாத தன்மையை கொண்டு தன்னுடைய மேலாதிக்கத்தை செலுத்துகிறது. சில வேளைகளில் சில நன்மைகளையும் செய்கின்றது, சில தீமைகளையும் செய்கின்றது. அது வேறு விடயம். அது அரசியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நீங்கள் இந்த உண்மைகளை உண்மைகளாக பார்க்காமல் நீங்கள் எந்த நேரமும் தமிழரால் எங்களுக்கு அச்சுறுத்தல், தமிழரால் என்ன அச்சுறுத்தலை தமிழர்கள் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள்? இந்த 31 ஆண்டு நடைமுறை அரசு இருந்த காலத்திலும் கூட தமிழர்களிடத்திலே சீருடை அணிந்த முப்படைகளும் நிர்வாகமும் சட்டவாக்கமும் சட்ட அமுலாக்கமும் கொண்ட ஒரு முழுமையான அரசு இருந்தது. அந்த அரசு எந்த ஒரு கட்டத்தில் என்றாலும் சரி சிங்கள மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறதா? நீங்கள் படைபலத்தோடு வருகின்ற பொழுது உங்களோட படைபலம் எதிர்க்கப்பட்டிருக்கின்றது, ஆயுதத்தோடு வருகின்ற பொழுது ஆயுதத்தன்மை எதிர்க்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை படையினரை அந்த காலத்தில் அவர்கள் திரும்பவும் உங்களிடத்திலே கண்ணியமான முறையில் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த படையினரிடத்தில் கேட்டாலே அவர்கள் விதமான முறையில் நடத்தப்பட்டார்கள் என்று அவர் சொல்வார்கள். போர் வருகின்ற பொழுது நிச்சயமா பிரச்சனைகள் வரும், யாருமே இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த போர் வராமல் இருக்கக்கூடிய முறையிலே, மக்களுக்குள்ளே வெறுப்பு வராமல் இருக்கக்கூடிய முறையிலே செயற்படுவதாக இருந்தால் உண்மையாக நிலர்த்தப்பட வேண்டும். அந்த உண்மைக்கு நீங்கள் சாட்சி சொல்லாவிட்டால், அந்த உண்மைக்கு சாட்சி சொல்ற அந்த பின்னணியில் தான் அந்த உண்மை எதுவோ அந்த உண்மை நிலைநிறுத்தப்படுவதற்கு பிற நீதி. இன்றைக்கு அதான் உலகம் முழுக்க பிரச்சனையா இருக்குது. எந்த இடத்துல இன்றைக்கு ஈரான் மக்களுக்கு அந்த ஈரானிய மண் அவர்களுடையது. அவர்கள் அந்த மண்ணிலே ஏன் தங்களுக்கான ஒரு எதிர்கால பாதுகாப்பை உருவாக்க கூடாது என்பதற்கு பதில் இல்லை. நீங்கள் உங்களோட மண்ணுக்கான எதிர்கால பாதுகாப்பை உருவாக்கலாம்.
அது உங்களுடைய உரிமை என்கின்றீர்கள். நீங்களும் மனிதர், அவர்களும் மனிதர் என்பதுதான் மனிதத்துக்கள் இருக்கின்ற உண்மையை தவிர வேறு உண்மை இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய மண்ணினுடைய பாதுகாப்பை, எதிர்காலத்தை உரிய முறையிலே செய்ய முடியுமா இருந்தால் ஏன் அந்த மக்கள் செய்யக்கூடாது? ஏன் அங்கு அவர்கள் மட்டும் அணுவாயுதம் தயாரிக்கக்கூடாது? எல்லா அணுவாயுத நாடுகள் இல்லாம செய்து அந்த நேரத்தில் நேரு ஈட்டிய நாசரும் பண்டாரக்கவும் நடுநிலை நாடுகள் துவங்கினது கேட்ட மாதிரி எல்லாரும் கொண்டு ஒரேடியா உங்களோட அணுவாயுதம் எல்லாத்தையும் அழிக்கிறீங்களா? எல்லாத்தையும் அணுவாயுதங்கள் அழியுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த உலகத்துல ஒருக்காவும் நாங்கள் அணுவாயுதத்தை தயாரிக்காம இருக்கிறோம். அப்படி சொன்னால் அது மையத்தன்மையானது. இல்லாவிட்டால் அது உண்மைக்கு மாறானது. என்னத்தை சொல்றோம் என்றால், நாங்கள் யாருக்குமே எதிராக கேட்கவில்லை. அமெரிக்காவுக்கு மேல யாரோ தாக்குதல் நடத்தினாலும் கூட அதை அனுமதிக்க மாட்டோம். அந்த அமெரிக்கா மண் அமெரிக்க மக்களுக்குரியது, சீனா மண் சீன மக்களுக்குரியது, இங்கிலாந்து மண் இங்கிலாந்து மக்களுக்குரியது. அதை யாருமே மறக்க முடியாது. ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையில் உண்மையை நாங்கள் நேசிக்கின்ற பொழுது மனிதர்கள் ஒரு தன்மை கொண்டவர்கள். நாங்கள் எல்லா மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்றால், முதலாவது பசி, உணவு, அதற்கேற்ற முறையிலே உணவு வளங்கள் தன்மை நிறுவப்பட வேண்டும். அடுத்தது இப்ப தாகம், அதுக்கேற்ற முறையிலே நீர் வளங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். அதுக்கடுத்த முறையில் இருப்பது உடலினுடைய பாதுகாப்பு. இப்ப ஆடையை அவன் அணிவதற்கான அந்த வளங்கள் உறுதிப்படுத்தப்படும். அதுக்கடுத்து அவன் உழைக்கின்ற நேரத்தை விட இழைப்பாடுவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அப்ப அந்த ஹவுசிங் வீட்டு முறைமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய கல்வி தேவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய மருத்துவ தேவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது எல்லா நாடுகளுக்கும் இருக்கா இல்லையா? எல்லா மனிதருக்கும் இருக்கா இல்லையா? இந்த தன்மை இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த மூலையிலாவது இருக்கிறானா? அப்ப நீங்களும் மனிதனை பற்றி பேசுற நீங்கள் ஹியூமனிசம் என்று சொல்லி மனிதத்தை பற்றி பெரிய செய்வீர்கள். ஆனா அதாவது நாங்கள் இந்த 2வது பகுதியில அதை பற்றி சொல்றோம். என்னன்னு சொன்னால், இன்னைக்கு முதலாவது பகுதியில ஈழத்தமிழர்கள் சமூக ஊடகங்களை தயவு செய்து நீங்கள் சமூக ஊடகங்களை 10 வருஷமோ 15 வருஷமோ ஆகக்கூடனோ 20 வருஷமோ நடத்துவீர்கள், அதுக்கு மேல் நடத்த மாட்டீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய வெறுப்புக்கு எல்லாம் ஏற்ற மாதிரியாக அந்த ஊடகத்துறையை பயன்படுத்தினீர்களா இருந்தால், காலாதி காலமாக வாழ வேண்டிய மக்கள், காலாதி காலமாக நிலைத்து நிற்க வேண்டிய மண், அதை சீரடிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவருடைய ஆகக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தோட இயங்கக்கூடிய காலம் 65 வயசு. 65 வயசுல ஓய்வூதியம் கொடுக்குறாரு. நீங்க 65 வயசு மட்டும்தான் இருக்க போறீங்க. அங்கால ஒரு கொஞ்ச காலம் வீல் சேர்ல ஆகக்கூடிய 20 வருஷம் வீல் சேர்ல இருப்பீங்க. அதுக்கு பிறகு அத்தோட உங்களுடைய இந்த உலகத்து வாழ்க்கை முடிகிறது. ஆனா நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது என்ற அந்த போராட்டத்தினுடைய அந்த தன்மையை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் என்கின்ற முதலில் மனிதத்துவம் வாழ வேண்டும். அவை இந்த அறிவுத்தளங்களை இதெல்லாம் உருவாக்குவதற்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு உலகம் முழுக்க உலகத்தினுடைய அரசியல் நிலப்பரப்புகள் இல்லாமல் ஒரு திருவா அல்லது 2 திருவ முனைவாக்கத்துல இருந்து பல்திருவ முனைவாக்கத்துக்கு விட்டார். நேற்றைக்கு முதல்ல ரஷ்யாவும் சீனாவும் இருந்தது. பிறகு ரஷ்யா குருஷவிட காலத்துக்கு பிறகு ரஷ்யா படிப்படியாக பின்தள்ளப்பட அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தினுடைய முனைவாக்கத்தன்மை கொண்டதாக இருந்தது. இன்று அப்படி அல்ல. இன்றைக்கு உலகத்தினுடைய பல நாடுகள் பல வகைகளில் அறிவுத்தள வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி இவற்றின் வழியாக பன்முனை ஆக்கத்தில் இருக்கின்றது. அந்த பன்முனை ஆக்கத்தில் இருக்கின்ற பொழுது பொருளாதார தேசியவாதத்துக்கு உச்சமளித்தல் என்ற அடிப்படையில இன்றைக்கு மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, நிறம் சார்ந்த, மதம் சார்ந்த தேசியவாதங்கள் எல்லாம் பின்தள்ளப்பட்டு இன்றைக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி படுகடன் இல்லாமல் பாதுகாப்பது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் படுகடன் தான், பிரான்சுக்கும் படுகடன் தான், பிரித்தானியாவுக்கும் படுகடன் தான். யாரும் இதை மறக்க முடியாது. ஆகவே எல்லா நாடுகளும் நேற்றைக்கு வல்லரசு நாடுகளாக இருந்த நாடுகள், அணுவாயுதத்தை வைத்திருந்த நாடுகள் கூட இன்றைக்கு தங்களுடைய அணுவாயுத தன்மைக்கு மேலாக என்ன மாதிரியாக தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை, எந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை கொண்டு வளர்ப்பது, எந்த நாட்டினுடைய மனித வருவை கொண்டு அதனை மேலும் வளர்ப்பது, எந்த நாட்டினுடைய மூலதனத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லி தான் நிற்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றார். அரசாங்கம் தொடர்பாக, அந்த அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பான விடயங்களையும் கூட உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக வள்ளுவர் அரசாள்பவருக்கு சொன்ன முதலாவது தன்மை துணிவுடைமை. துணிவுடைமை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஆட்சியும் சிறப்பாக வராது. அனுரகுமார திசுநாயக்காவோடு நாங்கள் கேட்பதெல்லாம் என்னவென்றால், எது உண்மையோ அதை துணிவுடன் முன்னெடுங்கள். அந்த கூட்டோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம்.
தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களே, அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி குறிக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.